எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ ரெண்டாவது ஒரு கேம் காட்ட போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேட் பை மைனர் பீஸ் கேம் மாதிரி தான். இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த பிஷப் நைட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. பிஷப் நைட்டை பற்றி தான் அதிகமாக நானும் எப்போ பார்த்தாலும் கேம்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன். பிஷப் நைட் இஸ் ரொம்ப டெக்னிக்கல் பீஸ். நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ஒர்த்து உங்களுக்கு தெரியும். ஓகே, இதுலேயும் அந்த பிஷப் நைட் வச்சு எப்படி மேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ கேம் போவோம். D4 D5 நார்மலாக குயின்ஸ் கேம்பிட் இந்த மாதிரி சொல்லுவாங்க. C4 ஓகே, C6 ஒரு டிஃபென்ஸ் இருக்குது, E6 ஒரு டிஃபென்ஸ் இருக்குது. இப்போது E6 நைட் C3 நைட் F6 டெவலப் பிஷப் G5 ஒரு பின் பண்ணுறாங்க. ஒரு சின்ன ஒரு பிளாக் வந்து ஒரு டெக்னிக்கல் மூவ் ஆடுறாங்க. NBD7 ஆடுறாங்க. NBD7 இப்போ பார்த்தீங்கன்னா இந்த D5 பான் மேலே சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்குது. E6 பான் மட்டும்தான் சப்போர்ட் இருக்குது. நைட்டு சப்போர்ட் பண்ண முடியாது, பிகாஸ் நைட்டை எடுத்தால் குயின் போயிடும். அப்படி ஒரு சின்ன இருக்குது. ஆனால் அதை எடுத்தால் ஒயிட்டுக்கு தான் மைனஸ். எப்படின்னா ஓகே, C×D5 அடிக்கிறாங்க. E×D5 நைட் D5 பார்த்தீங்கன்னா இப்போ F6 மேலே ஒரு ப்ரெஷர் இருக்குது. இப்போ பிளாக் கொஞ்சம் வேறு மாதிரி ஆடுறாங்க. நைட் D5 ஆடுறாங்க. பிஷப் குயின் பார்த்தீங்கன்னா இப்போது பிளாக்குக்கு குயின் போயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன பிஷப் B4 செக் அப்படின்னு வைக்கிறாங்க. செக் வைக்கும்போது கம்பல்சரி கிங்குக்கு நோ ஸ்கொயர். பிளாக் பண்ணுறதுக்கும் ஒரு பீஸும் இல்லை. குயினை தான் பிளாக் பண்ணியாகணும். குயின் D2 பிஷப் D2 அகெயின் செக். அதனால் கிங்கு அப்படியே அதை எடுத்தாகணும். இப்போது கிங் D8. இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு ஒரு பிஷப்பு 2 ரூக்கு. பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா 2 நைட்டு ஒரு பிஷப்பு. கிட்டத்தட்ட ஒரு மைனர் பீஸே வந்து டவுன் ஆகுது. பான் வேணால் பார்த்தீங்கன்னா 3 இப்போ 7 இருக்குது. அங்கே ஒரே ஒரு பான் டவுன் தான். இந்த ஒரு வேரியேஷன் ஆடுறது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம் இல்லை. பிஷப் G5 NBD7. இப்போ நைட் F3 ஆடுறாங்க. ஏன்னா அந்த கேம் அதான தப்பு அப்படிங்கிறதுனால நைட் F3 C6. இப்போ பிளாக்கோட பீஸ் பார்த்தீங்கன்னா C8 இருக்கிற பிஷப் வந்து கொஞ்சம் வலி இல்லாமல் இருக்குது. F8 பிஷப்பு கொஞ்சம் வலி இருக்குது. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. C×D5 இப்போ E×D5 E3 பிஷப்புக்கு வழி கொடுத்துருக்குறாங்க. இப்போது ஒயிட் கையில் பார்த்தீங்கன்னா ரூக் ஒரு ஓப்பன் ஃபைல் பிடிக்கலாம். இப்படி ஒரு ஓப்பன் ஃபைல் பிடிக்கலாம். பிஷப் ஆல்சோ கோ டு D3 போய் இந்த H7 அட்டாக் பண்ணலாம். குயின் இங்கே போய் இப்படி அட்டாக் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஒயிட்டுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரிலாம். ஓகே, இப்போது பிளாக் பிஷப் E7 அப்படின்னு ப்ளே பண்ணுறாங்க. பிஷப் E7 நார்மல் பீஸ் டெவலப். பிஷப் D3 ஐடியா அந்த மாதிரி தான் போகிறாங்களா டக்குல. 0-0 கேசல். பிளாக் கேசல் பண்ணிச்சு. ஒயிட்டும் கேசல் பண்ணுறாங்க. ரூக் E8 குயின் C2 ஐடியா H7 அட்டாக். H6 இப்போ வந்து பிஷப் வந்து இமீடியட்டாக கெட் அவுட் பண்ணியாகணும் அப்படிங்கிறதுக்காக பிஷப் அவங்க கெட் அவுட் பண்ணுறாங்க. இப்போ பிஷப் F6 பிஷப் F6 நைட் F6. இப்போ பிஷப் F6 அடித்தா அது ஒரு வேறு வேரியேஷன் வருது. இப்போ நைட் அடிக்கிறாங்க. இப்போ நைட்டு E5 சிம்பிள் 5 பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட் வந்து நல்லா நைட்டு வந்து சென்டராக போய் போஸ்டிங் போய் உட்காந்துட்டுருக்குது. அதோட டாமினேஷன் ஸ்கொயர்ஸ் பார்த்தீங்கன்னா G6 அண்ட் F7 D7 இந்த மாதிரி அவங்களோட ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ் எல்லாம் சப்போர்ட் நல்லா பிடிச்சிட்ருக்குது.
நான் சென்டராக போய் பிடிச்சிட்ருக்குது. அது எக்ஸ்சேஞ்ச் வாங்குறதுக்காக சரி இந்த போஸ்டிங் நைட்டு வந்து 5th ரேங்க் போஸ்டிங் வந்து ரொம்ப வெரி ஸ்ட்ராங், அந்த போஸ்டிங் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நைட் G4 அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ இவங்க அந்த போஸ்டிங் வந்து மெயின்டைன் ஓகே, அது எப்படியா இருந்தாலும் இப்போ பிளாக் அந்த நைட் அடிக்க போகுது. அதனால் இவங்க ஒரு சின்ன ஒரு டாக்டிக்ஸ் F4 அப்படின்னு F5 ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ F5 ஓப்பன் பண்ணோன்னே இப்போ பிளாக்குக்கு என்ன ஆகுதுன்னா E3 பான் ஒரு சின்ன சிம்பிளாக சும்மா கிடைக்கிது. இந்த E3 பான் கிடைக்கிது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா குயின் அட்டாக்கு ப்ளஸ் வந்து இந்த ரூக்கும் அட்டாக் ஆகும். அப்படிங்கிறனால ஒரு சின்ன ஒரு பான் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு அந்த பான் எடுக்கிறாங்க. அது ரொம்ப மிஸ்டேக் ஆகி போயிடுது. நைட் 23. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா குயின் அட்டாக் ரூக் அட்டாக். இப்போ பிளாக் சைடு கிங் சைடு பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு மைனர் பீஸுமே இல்லை. F5 அண்ட் G5 அண்ட் H5 இந்த ஃபைலில் எதுவுமே மைனர் பீஸே கிடையாது. எப்போதுமே கிங் சைடு வந்து ஏதாவது ஒரு மைனர் பீஸை வை அப்படிங்கிறது தான் அதிகபட்சம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பிஷப்போ நைட்டோ கிங் சைடு எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குவாங்க. இப்போ பாருங்கள், பிஷப் H7 செக் வைக்கிறாங்க. இப்போ கிங்கு H8 போனால் மேட்டே ஆயிடுது. கிங்கு H8 போனாங்கன்னா மேட் ஆயிடுதுங்க. நைட் இன்ட்டு F7 செக் மேட் ஆயிடுது. அதனால் அவங்க அதை ஆட முடியாது. பிஷப் H7 செக்குக்கு கிங் F8. ஆல்ரெடி இப்போது குயினையும் ரூக்கையும் பிளாக் நைட் அட்டாக் பண்ணிகிட்ருக்குது. C2 ஸ்கொயரையும் இந்த F1 ஸ்கொயரையும் அட்டாக் பண்ணிகிட்ருக்குது. அதனால் இப்போ அதை அவங்க டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். அதனால் இப்போ குயின் E2 அப்படின்னு ஒரு மூவ் பண்ணுறாங்க. ஐடியா பார்த்தீங்கன்னா குயின் E2ஓட ஐடியா பார்த்தீங்கன்னா குயின் H5 இங்கே F7 ஐடியா அட்டாக். இப்போது நைட் இன்ட்டு F1 எடுத்தாங்கன்னா குயின் H5 G6 அப்படி பானை புஷ் பண்ணாங்கன்னா குயின் இன்ட்டு H6 செக் மேட் ஆயிடும். அதனால் இவங்க இப்போது அடிக்காமல் என்ன பண்ணுறாங்க, நைட்டு F5 ரூக் அடிக்காமல் நைட் F5 பேக் போகுது. போய் D6 போய் D6 வழியாக போய் இங்கே போய் இதை ஒரு கார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நைட் F5 பேக் போகுது. ஓகே, இருந்தாலும் மறுபடியும் குயின் H5 இப்போ அவங்களோட ஐடியா போகிறாங்க. குயின் H5 இப்போது நைட் D6. இப்போது நைட் D6 மூவ் ஆடலாம், அந்த G6ன்னு ஒரு மூவ் ஆடலாம். ஓகே, இப்போது G6 ஆனாங்கன்னா பிஷப் இன்ட்டு G6, F இன்ட்டு G6, குயின் இன்ட்டு G6, எகெயின் F7 மேட்டு. அதனால் நைட் D6. இப்போ குயின் H7 ஐடியா குயின் G8 செக்மேட் வருது. பிஷப் F5 அப்படின்னாலும் குயின் H8 செக்மேட். அதனால் அவங்க அதை அப்படி ப்ளே பண்ண முடியாது. அதனால் இப்போது நைட் D6 அப்படின்னு ப்ளே பண்ணுறாங்க. ஓகே, இப்போது பார்த்தீங்கன்னா F7 மேலே பார்த்தீங்கன்னா 2 அட்டாக். அதாவது இந்த நைட்டும் அட்டாக்கு, குயினும் அட்டாக்கு. டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்டும் டிஃபென்ஸ், கிங்கும் டிஃபென்ஸ். 2 அட்டாக் 2 டிஃபென்ஸ். பட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு காம்பினேஷன் போடுறாங்க. இந்த G8 ஸ்கொயர் வந்து இந்த பிஷப் லாக் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு ஒயிட் வேறு மாதிரி விளையாடுறாங்க. குயின் இன்ட்டு F7 செக் பண்ணுறாங்க. இப்போ ஒன்லி மூவ் நைட் இன்ட்டு F7 தான் அடிச்சாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நைட் G6 செக் மேட். இந்த பிஷப் நைட்டை வச்சு எப்படி மேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த கேமோட தீமே. எப்படி அந்த பின் ப்ளஸ் ஃபோர்க் இந்த மாதிரி எப்படி ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத இதில் நான் சொல்ல வந்திருக்கிறேன். இது கொஞ்சம் யூஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.